வணக்கம். இன்றைக்கி நம்ம இறா தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம இப்போ 1 கிலோ இறால் வாங்கி கழுவி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 20, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மிளகாப்பொடி 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், தக்காளி 2, மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், சோம்பு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுருக்கோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொடிகளை போட்டுக்கலாம். மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, சோம்பு, சீரகம், மஞ்சள் பொடி போடலாம். மிளகு பொடி மட்டும் கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ இதை லேசாக வதக்கிட்டு நம்ம இறாவை போட்டு வதக்கிட வேண்டியதான். இறா போட்டுட்டா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே வேக வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இறாவை போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து மூடி வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் தான். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு மேலே வேகக்கூடாது, அவ்வளோக்கா. இப்போ நம்ம மிளகு பொடி போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சுவையான இறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு.